ஓணம் அதன் கடைசி வர்ணஜாலங்களையும் பூசி விடை பெற்று சென்று சில நாட்களே ஆகியிருந்தன. திருச்சூர் நகரத்தை சூழ்ந்திருந்த கொண்டாட்டத்தின் உற்சாகம் குறையத் தொடங்கியிருந்தது. பூக்கோலங்களின் வாடிய மனம் சுமந்து காற்று சோம்பலுடன் வீசியது. ஒரு பெரிய ஆரவாரத்திற்கு பிறகான பயங்கரமான நிசப்தம் போல வானம் சோகமாக இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் பெய்துவிட துடிக்கும் ஒரு கண்ணீர் துளி போல கார்மேகங்கள் திரண்டிருந்தன. சாந்திநகர் காலனியில் உள்ள குறுகலான வாடகை வீட்டின் துருப்பிடித்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த மீராவின் மனம் காலியான ஒரு பாத்திரத்தைப் போல வெறுமையாக இருந்தது. ஜன்னல் கம்பிகளில் ஒட்டியிருந்த மழைத்துளிகள் நினைவுகளைப் போல மெதுவாக கீழே வழிந்து சுவரிலிருந்த விரிசல்களுக்குள் கசிந்து இறங்குவதை அவள் உணர்ச்சியற்றவளாக பார்த்து கொண்டிருந்தாள். சமையலறையில் உள்ள பாத்திரங்கள் நேற்றே சத்தம் போடத் தொடங்கிவிட்டன. எவர் சில்வர் பாத்திரத்தின் அடியில் சுரண்டி எடுத்த கடைசி அரிசி மாவை கொண்டு மாளுவுக்கு கருகிய தோசையில் ஒன்றை செய்து கொடுத்தாள். பசியின் தீவிரம் அந்த பிஞ்சு முகத்தில் தெளிவாக தெரிந்தாலும் அம்மாவை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தாலோ என்னவோ அவள் அதை புன்னகையுடன் சாப்பிட்டு முடித்தாள். இப்போது அந்த 5 வயது சிறுமி அம்மாவின் மெலிந்த மடியில் சோர்வாக உறங்குகிறாள். அவளது சின்ன நெற்றியில் வியர்வை துளிகள் முத்துக்களைப் போல ஒட்டியிருந்தன. அந்த சின்ன வயிறு எவ்வளவு நேரமாக பசியின் தீயை அணைக்க பாடுபட்டு கொண்டிருக்குமோ என்று நினைத்தபோது மீராவின் நெஞ்சில் ஒரு கல்லை வைத்தது போல பாரமாக இருந்தது. அப்பா எப்பம்மா வருவாங்க? உறக்கத்திலேக்கு சரியும் முன் அவள் கேட்ட அந்த கேள்வி ஒரு கூரிய முள் போல அவளது இதயத்தில் இன்னும் தைத்து நின்றது. ஜன்னல் கதவில் பலமாக மோதி ஒரு காற்று உள்ளே இறைந்து நுழைந்தபோது அது நினைவுகளின் கனமான கதவை திறந்துவிட்டது. போன ஓணம் எவ்வளவு வேகமாக சந்தோஷம் ஒரு புகையைப் போல மறைந்து போகிறது. அன்று இந்த குறுகிய வீடு சிரிப்பாலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. ஆதியன், அவளின் ஆதி, அந்த நெஞ்சின் சுகந்தமான சூட்டில் அமர்ந்திருக்கும் போது இந்த உலகம் எவ்வளவு பாதுகாப்பான ஓரிடமாக இருந்தது. கத்தாரிலே மணல் பாலைவனத்தின் வேலைப்பளுவிற்கு நடுவிலிருந்து ஓணத்திற்கு சர்ப்ரைஸாக ஓடி வந்த அந்த ஆதியின் சிரிக்கும் முகம் அவள் மனதில் ஒரு மின்னல் போல தோன்றியது. முற்றத்திலிருந்த மாமரத்தில் கட்டிய ஊஞ்சலில் தன்னை அமர வைத்து, என் மீரா குட்டிக்கு வயசு 30 ஆகியும் ஊஞ்சலாடும் ஆசை மாறல இல்லை என்று கேலி செய்து அவன் நீளமாக ஆட்டிவிட்டான். மாளுவை தோளில் அமர வைத்து திருவிழா திடலில் பலூன்களுக்கும் விளையாட்டுப் பொருட்களுக்கும் நடுவில் ராஜாவைப் போல நடப்பதும், விருந்துக்கு பப்படத்திற்காக அவள் அடம்பிடித்ததை நினைத்து இரவில் சிரிப்பதும் எல்லாம் நேற்று நடந்தது போல தெளிவாக இருந்தது. நம்ம சொந்த வீட்டு முற்றத்துல இதைவிட பெரிய ஊஞ்சல் கட்டணும் மீரா, மாளுவையும் உன்னையும் எனக்கு ஒன்னா சேர்த்து ஆட்டணும் என்று அவன் சொல்வதுண்டு. அந்த கனவின் நிறம் கூட இப்போது நினைக்கும்போது கருப்பாக இருக்கிறது. அவர்களின் காதல் ஒரு கோடை மழை போல இருந்தது, எதிர்பாராதது, மண்ணுக்கு குளிர்ச்சி தருவது. கல்லூரியின் கனமான புத்தகங்களுக்கு இடையில் தொடங்கிய நட்பு எப்போதோ காதலுக்கு வழிமாறியது. வீட்டாரின் எதிர்ப்புகளின் பெரிய கோட்டையை உடைத்துத்தான் அவர்கள் ஒன்றாக வாழ முடிவு செய்தார்கள். பிகாம் முடித்து ஒரு சிறிய கணக்கு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஆதித்யனின் வரன் வந்தது. பின்னர் திருமணம். மாளு பிறந்தவுடன் வாழ்க்கை முழுமையடைந்ததாக அவளுக்கு தோன்றியது. கடன்கள் ஒவ்வொன்றாக அடைத்து சொந்தமாக ஒரு வீடு என்ற கனவை நோக்கி அவர்கள் நடக்கத் தொடங்கியிருந்தனர். திடீரென்றுதான் அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமை மதியம். மாளுவை உறங்க வைத்து மதிய உணவு முடிந்து அவனது புல்லட்டின் சத்தத்திற்காகவும் காத்து வாசலில் அமர்ந்திருந்தாள் அவள். ஆதி நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்தான். தொலைபேசியின் மறுமுனையில் நடுக்கமான குரலில் யாரோ சொன்னார்கள், பைக்ல ஒரு லாரி இடிச்சிடுச்சு, சீரியஸா இருக்கு. அந்த வார்த்தைகள் இப்போதும் அவள் காதுகளில் ஒரு ரீங்காரம் போல ஒலித்து கொண்டிருக்கின்றன. மருத்துவமனையின் நீண்ட வராண்டா, டெட்டாலின் குமட்டும் வாடை, உறவினர்களின் பரிதாபம் நிறைந்த பார்வைகள், பிறகு வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிடந்த அந்த குளிர்ந்த உடல். அதோடு மீராவின் உலகம் முடிவுக்கு வந்தது. ஆதியன் போனதோடு நிழல் மரம் இழந்த ஒரு செடியைப் போல அவள் வாடத் தொடங்கினாள். மகளின் மெல்லிய அழுகை குரல் கேட்டுத்தான் அவள் சிந்தனைகளிலிருந்து விழித்தாள். அவள் கண்களை அழுத்தி துடைத்தாள். மாளு தூக்க கலக்கத்துடன் எழுந்து அவள் வயிற்றில் தொட்டாள். அம்மா, ரொம்ப பசிக்குது. அந்த பிஞ்சு முகத்தை பார்க்க மீராவுக்கு சக்தி இல்லை. கண்ணீரை மறைத்து அவள் சொன்னாள், அம்மா இப்போ யாராவது கொண்டு வர்றேண்டா, நீ படுத்துக்கோ. ஆனால் எங்கே போவது, யாரிடம் கேட்பது? வெளியே இருள் விழத் தொடங்கி இருந்தது, அவளுடைய வாழ்க்கையில் நுழைந்தது போல. ஆதியத்தின் மரணத்திற்கு பிறகு முதல் சில மாதங்கள் உறவினர்களின் உதவியால் எப்படியோ நகர்ந்தன. பரிதாப வார்த்தைகளுக்கும் சிறிய நிதி உதவிக்கும் அப்பால் யாரும் எதுவும் செய்யவில்லை. இறுதி சடங்கிற்கு கூடிய கூட்டம் மெதுவாக கலைந்து சென்றது. ஆனால் ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல அந்த பரிதாபம் சலித்து போனது போல அனைவரும் விலகினர். அழைப்புகள் குறைந்தன, வருகைகள் முழுமையாக நின்றன. கையிலிருந்த சேமிப்பு எல்லாம் மெதுவாக தீர்ந்தது. ஒரு வேலைக்கு சென்றேயாக வேண்டும் என்ற நிலை வந்தபோது மீரா தனது தூசி படிந்த சான்றிதழ்களுடன் ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்கினாள். திருச்சூர் ரவுண்டில் உள்ள பல கட்டிடங்களுக்கு அவள் ஏறி இறங்கினாள். பிகாம் என்ற பட்டம் இன்றைய காலகட்டத்தில் எதற்கும் போதாது என்பதை ஒவ்வொரு நேர்காணலும் அவளுக்கு நினைவுறுத்தியது. சிலர் பரிதாபத்துடன் சொன்னார்கள், இப்போ காலியிடம் இல்லை, ஏதாவது வந்தா கூப்பிடுறோம்.
அந்த அழைப்பு ஒருபோதும் வராது என்று அவளுக்கு தெரியும். மற்ற சிலரின் பார்வைகள் அவளை பயமுறுத்தின. ஒரு துணிக்கடையின் மேலாளர் அறையில் விண்ணப்ப படிவத்தை பரிசீலிக்கும் போது அவனது கண்கள் அவளது உடல் வழியாக ஊர்ந்து செல்வதை அருவருப்புடன் அவள் உணர்ந்தாள். வேலை தரேன், ஆனா சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். அவனது உதடுகளில் விரிந்த அசிங்கமான புன்னகையை பார்த்து வெறுப்புடன் அவள் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். பல கதவுகளை அவள் தட்டினாள், ஆனால் ஒன்றும் திறக்கவில்லை. சொந்த வீட்டிற்கு அவள் ஒரு பாரமாக இருந்தாள். அவன் பேச்சை கேட்டு ஓடிப்போனவள்தானே இனி அனுபவி என்ற அண்ணனின் மனைவியின் குத்தல் வார்த்தைகளை கேட்டு அந்த வீட்டின் படியை இறங்க வேண்டியிருந்தது. ஆதியத்தின் வீட்டாருக்கு அவன் மரணத்திற்கு காரணம் அவள்தான் என்ற பழி இருந்தது. அவளை கட்டினதிலிருந்து அவனுக்கு கஷ்டகாலம்தான் என்று அவர்கள் கிசுகிசுத்தார்கள். விரும்பிய பெண்ணை கட்டிக்கொள்ள அவன் மிகவும் கஷ்டப்பட்டதாகவும் அந்த பந்தம் அவனுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் என்றும் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். நிதி ரீதியாக உதவ யாரும் இல்லை. கடந்த வாரம் மாலுவுக்கு காய்ச்சல் அதிகமான போது கையிலிருந்த கடைசி தங்கச் சங்கிலியையும் விற்று மருத்துவமனைக்கு கொண்டு போனாள். மருந்துக்கும் மற்ற செலவுகளுக்கும் அந்த பணமும் தீர்ந்தது. 2 மாத வீட்டு வாடகை பாக்கி இருந்தது. வீட்டு உரிமையாளர் ஜோசப் சேட்டன் காலையிலும் வந்து திட்டிவிட்டுதான் போனார். ஒன்னு நாளைக்கே வாடகை தரணும், இல்லனா வீட்டை காலி பண்ணணும், எனக்கும் குடும்பத்தை காப்பாத்தணும். இனி என்ன செய்வது? மீராவுக்கு முன்னால் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தன. பசியால் சோர்ந்த மகளின் முகம் ஒரு கேள்விக்குறியாக அவள் முன் நின்றது. ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது தூரத்தில் ஒரு தெருவிளக்கு மட்டும் மினுமினுக்கென்று எரிந்து கொண்டிருந்தது. அதுவும் எப்போது வேண்டுமானாலும் அணைந்துவிட துடிக்கும் ஒன்று. இரவின் இருள் அடர்ந்தது. வெளியே தூறல் மழை பெய்யத் தொடங்கியது. அது மெதுவாக வலுப்பெற்று ஒரு தேம்பல் போல ஆனது. மாலுவின் வயிற்றிலிருந்து வரும் மெல்லிய சத்தம் மீராவின் நெஞ்சில் ஒரு நெருப்பு கனலை அள்ளி போட்டது. அவள் அந்த குழந்தையை அணைத்து பிடித்து ஓவென்று அழுதாள். கடவுளே, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் நீ என் ஆதியை என்னிடமிருந்து பறித்து கொண்டாய்? இந்த குழந்தைக்கு ஒரு நேரத்து உணவு கொடுக்க கூட என்னால் முடியவில்லையே. அவளது கேள்விகளுக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. மழையின் சத்தம் மட்டும் அறையில் நிறைந்திருந்தது. நீண்ட நேர சிந்தனைகளுக்கும் மனப்போராட்டங்களுக்கும் பிறகு அவள் அந்த முடிவை எடுத்தாள். வேறு வழிகள் இல்லை. அவள் உடல் நடுங்கியது. அவமானத்தால் தலைகுனிந்தது. ஆனால் மகளின் பசித்த முகம் மற்ற எல்லா சிந்தனைகளையும் இல்லாமல் ஆக்கியது. ஒரு தாயின் கையறு நிலை மற்ற எல்லா உணர்வுகளையும் அடக்கியது. அவள் மெதுவாக எழுந்து ஆதியத்தின் கடைசியாக பரிசளித்த சிவப்பு நிற புடவையை எடுத்தாள். அலமாரியின் மூலையில் சுருண்டு கிடந்த அந்த புடவைக்கு அவனது மனம் இருந்ததாக அவளுக்கு தோன்றியது. கண்களுக்கு மை தீட்டி ஒரு சின்ன பொட்டு வைத்தாள். கண்ணாடியில் பார்த்தபோது அவளுக்கு தன்மீதே வெறுப்பாக வந்தது. இது நான் அல்ல, என் ஆதி காதலித்த மீரா அல்ல. கண்ணாடியில் தெரிந்த உருவம் அவளை பார்த்து பரிகசிப்பதைப் போல இருந்தது. கதவை திறந்து வெளியே இறங்கும்போது குளிர்ந்த காற்று அவளை சூழ்ந்தது. மழை சற்று வலுப்பெற்றிருந்தது. அவள் சாலையோரம் நடந்தாள். ஒவ்வொரு அடியும் ஒரு யுகம் போல தோன்றியது. இதயம் ஒரு முரசு போல அடித்தது. ஒவ்வொரு வாகனத்தின் வெளிச்சமும் முகத்தில் பட்டபோது அவள் பயந்து நடுங்கி இருட்டிற்குள் ஒதுங்கி நின்றாள். கால்கள் பின்வாங்கின. ஆனால் வீட்டிற்குள் பசியால் அழும் மகளின் உருவம் அவளை முன்னே தள்ளியது. அவமானமும் பயமும் கையற நிலையும் அவளை சோர்வடைய செய்தன. அந்த இரவுக்கு நீளம் அதிகம் என்று அவளுக்கு தோன்றியது. நேரம் ஒரு நத்தைய போல ஊர்ந்தது. நன்னிலையை நெருங்கியது. மழையின் வேகம் அதிகரித்தது. சாலையோர பள்ளங்களில் நீர் நிரம்பியது. நனைந்து சொட்டிய புடவை உடலோடு ஒட்டி கிடந்தது. குளிர் எலும்புகளுக்குள் ஊடுருவியது. இனி திரும்பி சென்று விடலாமா என்று சிந்திக்கும் போதுதான் ஒரு புல்லட்டின் நிறைச்சல் அருகில் வந்து நின்றது. கருப்பு நிற ரெயின்கோட் அணிந்த ஒருவர். அவர் ஹெல்மெட்டின் கண்ணாடியை உயர்த்தி அவளை பார்த்தார். அந்த பார்வையில் அவளுக்கு அந்நியத்தன்மை தோன்றவில்லை. பதிலாக ஒரு விதமான ஆவல்தான் தெரிந்தது. என்ன, இந்த மழையில இங்க தனியா? கடினமான குரலில் கேட்டார். அந்த குரலில் அதிகாரத்தை விட அக்கறை இருந்தது. மீராவுக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவள் தலை குனிந்து நின்றாள். நனைந்து ஒட்டிய கூந்தலிழைகள் முகத்தில் விழுந்தன. எங்கேயாவது போகணுமா? அவர் மீண்டும் கேட்டார். அவள் மெதுவாக தலையசைத்தாள். அவருக்கு விஷயம் புரிந்தது என்று தோன்றியது. ஒரு கண நேர மௌனத்திற்கு பிறகு அவர் கேட்டார், எவ்வளவு? அந்த கேள்வி ஒரு அம்பு போல அவள் இதயத்தில் தைத்தது. கண்கள் நிறைந்து ஒழுகியது. அவள் நடுங்கும் உதடுகளுடன் சொன்னாள், எனக்கு தெரியல, என் பொண்ணுக்கு, அவளுக்கு பசிக்குது. ஒரு அழுகையின் விளிம்பில் இருந்தாள் அவள். அவர் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டு நின்றார். பிறகு பைக்கை முன்னோக்கி நகர்த்தி அவள் ஏறுவதற்காக இடம் கொடுத்தார். ஏறு. வேறு எதுவும் யோசிக்காமல் அவள் அந்த பைக்கின் பின்னால் ஏறினாள். அவனது ரெயின்கோட்டின் குளிர்ச்சி உடலில் பட்டபோது அவள் ஒருமுறை அதிர்ந்தாள். பைக் முன்னோக்கி நகர்ந்தபோது மழை துளிகள் அவளது கண்ணீருடன் சேர்ந்து வழிந்தோடின. சொந்த வீட்டின் வழியை கூறும்போது அவளது மனம் மரத்து போயிருந்தது. வீட்டின் முன்னால் வந்ததும் அவர் பைக்கை நிறுத்தினார். அவள் இறங்கி நடுங்கும் கைகளால் கதவை திறந்தாள். அவர் உள்ளே வந்தார். அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மாலுவை பார்த்ததும் அவரது முகத்தில் ஒரு பாவனை மாற்றம் வந்தது. அந்த முகத்தின் கடினத்தன்மை தளர்வது போல மீராவுக்கு தோன்றியது. அவர் ஹாலில் இருந்த தூசி படிந்த நாற்காலியில் அமர்ந்தார். மீரா என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றாள். அவளது உடல் பயத்தால் மரத்திருந்தது.
அவர் அவளை அருகில் அழைத்தார். அவள் நடுக்கத்துடன் அருகே சென்றாள். அவர் அவள் கையை பிடித்ததும் அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கங்கள் எல்லாம் ஒரு அணை உடைந்ததைப் போல வெளியே வந்தன. அவள் தரையில் அமர்ந்து ஓவென்று அழுதாள். அந்த அழுகையில் அவளது கையறு நிலையும் வலியும் அவமானமும் எல்லாம் கரைந்து கலந்திருந்தன. அவர் அவளை ஆறுதல் படுத்த முயற்சிக்கவில்லை. பதிலாக அந்த அழுகை முழுவதும் தீரும் வரை அவளை அனுமதித்தார். சிறிது நேரம் கழித்து அவள் அமைதியானதும் அவர் மெதுவாக கேட்டார், என்ன ஆச்சே? தனது வாழ்க்கை கதை முழுவதையும் அவள் அவனிடம் சொன்னாள். ஆதித்யனின் அன்பு, அவனது மரணம், தனிமை, வேலைக்கான அலைசல், உறவினர்களின் புறக்கணிப்பு, மகளின் பசி, எல்லாம். ஒரு அந்நியன் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நினைக்காமல் அவள் அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள். அவளது கண்ணீரில் நனைந்த வார்த்தைகளை கேட்டு அவரது கண்களும் ஈரமாகின. அவளது கதையை கேட்கும்போது அவர் தனது சொந்த கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருந்தார். மீராவின் கதையை கேட்டு முடித்துவிட்டு அவர் எதுவும் பேசாமல் எழுந்து வெளியே போனார். அவள் பயந்தாள். அவர் தன்னை விட்டுவிட்டு போகிறாரா? சிறிது நேரம் கழித்து கையில் ஒரு பொட்டலத்துடன் அவர் திரும்பி வந்தார். அருகிலிருந்த தள்ளுவண்டி கடையில் வாங்கிய உணவு அது. அவர் அதை மீராவின் கையில் கொடுத்துவிட்டு சொன்னார், முதல்ல போய் ஏதாவது சாப்பிடு. அவள் மகளை எழுப்பி உணவூட்டினாள். ஆவலுடன் சாப்பிடும் மகளை பார்த்தபோது அவள் கண்கள் மீண்டும் நிறைந்தன. அவளும் கொஞ்சம் சாப்பிட்டாள். பிறகு அவர் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் அருகே அமர்ந்து அந்த நெற்றியில் மெதுவாக தடவினார். பின்னர் ஹாலில் வந்து அமர்ந்து அவர் பேசத் தொடங்கினார். என் பேரு ராஜீவ். இங்க பக்கத்துல ஒரு ஹார்ட்வேர் கடை இருக்கு. அவர் தனது கதையை சொன்னார். பல வருடங்கள் வளைகுடா நாட்டில் இருந்திருக்கிறார். அங்கே சம்பாதித்த பணத்தை கொண்டுதான் ஊரில் கடை தொடங்கியிருக்கிறார். வீட்டாரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒரு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணம் முடிந்த மறுநாள் காலையிலே அவள் வேறு ஒருவனுடன் ஓடிப்போய்விட்டாள். அந்த செய்தி ஊரில் பரவியது. அதோடு அவர் எல்லாரிடமிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டார். உறவினர்களின் பரிதாபத்தையும் பரிகாசத்தையும் தாங்க முடியாமல் அவர் வீட்டை விட்டு விலகி கடையின் மாடியிலேயே தங்கத் தொடங்கினார். சில வலிகள் அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும், ராஜீவ் சொல்லி முடித்தார். விதி சில சமயம் நம்மள ரொம்ப சோதிக்கும். ஒரே படகில் பயணிப்பவர்கள் தாங்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த இரவு அந்நியத்தனையின் சுவர்கள் உடைந்து ஒரே மாதிரியான வலிகளை அனுபவிக்கும் இரண்டு ஆன்மாக்கள் பரஸ்பரம் அடையாளம் கண்டு கொண்டன. அன்று இரவு ராஜீவ் போகவில்லை. ஹாலில் தரையில் ஒரு பாயை விரித்து அவர் படுத்துக் கொண்டார். பல வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக பயம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு உணர்வுடன் மீரா உறங்கினாள். அறையின் வாசலில் யாரோ காவல் இருப்பது போல. காலையில் அவள் எழுந்தபோது ராஜீவ் அங்கே இல்லை. அவர் போய்விட்டார் என்று நினைத்து அவள் மனம் சற்று தளர்ந்தது. ஆனால் சிறிது நேரம் கழித்து கையில் நிறைய மளிகை பொருட்கள் இருந்த பைகளுடன் அவர் உள்ளே வந்தார். இதை வைத்து கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம், அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார். அவர் மாலுவுடன் சீக்கிரமே பழகிவிட்டார். அவளை தோளில் அமர வைத்தும் அவளுடன் சிரித்தும் விளையாடியும் இருந்தார். தந்தையின் பாசம் கிடைக்காமல் வளர்ந்த மாலுவுக்கு ராஜீவ் ஒரு புதிய அதிசயமாக இருந்தான். சமையலறையிலிருந்து தேநீருடன் வந்த மீரா கண்டது சிரித்து கழித்திருந்த மகளின் மற்றும் ராஜீவின் முகத்தைத்தான். அந்த காட்சி அவள் மனதில் ஒரு குளிர்ந்த மழையை பொழிந்தது. நாளை பற்றிய ஒரு சிறிய நம்பிக்கையின் துளிர் அவளுக்குள் முளைவிட்டது. சாந்தி நகர் காலனியில் செய்திகளுக்கு காட்டுத்தீயின் வேகம் இருந்தது. மீராவின் வீட்டில் ஒரு ஆணின் நடமாட்டம் அக்கம் பக்கத்தினரின் கவனத்தில் பட்டது. கிசுகிசுப்புகள் தொடங்கின. காலையும் மாலையும் வரும் ராஜீவை அவர்கள் சந்தேகத்துடன் பார்த்தார்கள். தண்ணீர் எடுக்க போகும்போதும் கடைக்கு போகும்போதும் மீராவுக்கு எதிராக குத்தல் வார்த்தைகள் எழுந்தன. ஆணுகளை வீட்ல தங்க வைக்க ஆரம்பிச்சிட்டியா? புருஷன் செத்து வருஷம் முடியல, அதுக்குள்ள புது ஆளை கண்டுபிடிச்சிட்டா? இதெல்லாம் கேட்டு மீராவின் இதயம் உடைந்தது. அவள் மீண்டும் அறைக்குள் முடங்கினாள். இதை அறிந்த ராஜீவ் அவளுக்கு தைரியம் கொடுத்தார். மீரா, மத்தவங்க சொல்றதை கேட்டு நாம வாழ ஆரம்பிச்சா ஒருபோதும் முன்னேற முடியாது. நாம என்னன்னு நமக்கு தெரியும், அது போதும். அவரது வார்த்தைகள் அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தன. பிரச்சனைகள் அத்தோடு தீரவில்லை. ஒரு நாள் ராஜீவை தேதில் அவரது மனைவி பிரியா எதிர்பாராத விதமாக அவரது கடைக்குள் நுழைந்தாள். ஓடிப்போன காதலன் அவளை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டான். நிதி ரீதியாக நொந்து போன அவளுக்கு அடைக்கலம் தேவைப்பட்டது. அவள் ராஜீவின் காலில் விழுந்து அழுதாள். இந்த சம்பவம் ராஜீவையும் மீராவையும் ஒரு சேர உலுக்கியது. ராஜீவின் மனதில் பழைய காயங்கள் மீண்டும் வலித்தன. மீராவுக்கு தான் மீண்டும் கைவிடப்படுவோமோ என்ற பயம் ஏற்பட்டது. தனது வாழ்க்கையில் ஒளியேற்றி வந்த மனிதனை அவனது கடந்த காலம் தன்னிடமிருந்து பிரித்து விடுமோ என்று அவள் பயந்தாள். அதற்கிடையில் பாலக்காட்டிலிருந்து மீராவின் அண்ணன் அவளை பற்றி அவதூறுகளை கேள்விப்பட்டு வந்தான். அவன் கோபத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் மீராவையும் ராஜீவையும் கடுமையாக திட்டினான். நீ குடும்ப மானத்தை வாங்கிட்ட, இந்த ஆள் கூடவா நீ தங்கியிருக்க? அவன் மாலுவை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு போக முயற்சித்தான். இவளை நான் கூட்டிட்டு போறேன், இந்த கெட்ட பேருக்கு நடுவுல இவ வளர வேண்டாம். இதுவரை எல்லாம் சகித்து கொண்டிருந்த மீரா முதன்முறையாக பதிலடி கொடுத்தாள். இது என் பொண்ணு, அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். என் குழந்தையை பார்த்துக்க எனக்கு தெரியும். அவளது குரல் உறுதியாக இருந்தது. யார் பலத்துல நீ பேசுற? அவனா? அண்ணன் ராஜீவை நோக்கி விரல் நீட்டினான். அப்போது ராஜீவ் முன்னோக்கி வந்தார். ஆமாம், என் பலத்தில்தான். மீராவும் பொண்ணும் இனி என் பொறுப்பு. அவங்களை பாதுகாக்க நான் இருக்கேன்.
முதன்முறையாக தனக்காக பேசவும் துணை நிற்கவும் ஒரு ஆள் இருந்ததில் மீராவின் கண்கள் நிறைந்தன. எல்லா புயல்களையும் அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்டார்கள். ராஜீவ் பிரியாவை முழுமையாக ஒதுக்கினார். தனக்கு இனி ஒரு திருச்சிப்போக்கு இல்லை என்று உறுதி சொன்னார். மீராவின் அண்ணன் முன் தாங்கள் ஒன்றாகத்தான் வாழ்வோம் என்று அவர்கள் அறிவித்தனர். அதோட எதிர்ப்புகளின் வேகம் குறைந்தது. வாழ்க்கையை மீட்டெடுக்கும் பயணத்தில் அவர்கள் இருந்தார்கள். ராஜீவ் மீராவை அவனது ஹார்ட்வேர் கடைக்கு அழைத்துச் சென்றார். கணக்குகளை பார்க்கவும் பொருட்களின் இருப்பை எடுக்கவும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். மெல்ல மெல்ல மீரா அந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டாள். சுயமாக வருமானம் ஈட்டத் தொடங்கியதும் அவளது தன்னம்பிக்கை அதிகரித்தது. அவள் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினாள். மாலுவுக்கு நல்ல பள்ளியில் சேர்க்கை வாங்கி கொடுத்தார்கள். மாதங்கள் கடந்து சென்றன. சாந்திநகர் காலனியின் கிசுகிசுப்புகள் நின்றன. மீராவின் மற்றும் ராஜீவின் நேர்மையான உறவை அவர்கள் மெதுவாக உணர்ந்தார்கள். ஒரு மாலை நேரம் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர்கள் மணலூர்காவு கோவிலுக்கு சென்றார்கள். மாலு கோவில் முற்றத்தில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தாள். தீபாராதனையின் மணி ஓசை ஒலித்தது. மீரா, ராஜீவ் அழைத்தார். நாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? மீரா அவருடைய கண்களை பார்த்தாள். அந்த கண்களில் அன்பு மற்றும் அக்கறையும் நிறைந்திருந்தன. அவள் புன்னகையுடன் தலையசைத்தாள். வீட்டிற்கு வந்த பிறகு முதல் அத்தியாயத்தில் இருந்த அதே ஜன்னல் வழியாக மீரா வெளியே பார்த்தாள். தூறல் மழை பெய்து ஓய்ந்ததன் குளிர்ச்சி. ஆனால் இந்த முறை அவள் மனதில் பயமோ கையறு நிலையோ இல்லை. பதிலாக நேசிக்கவும் நேசிக்கப்படவும் ஒருவர் இருக்கிறார் என்ற சந்தோஷமும் ஒன்றாக வாழ்ந்து தீர்க்கப் போகிற ஒரு வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையும் தான் இருந்தது. வானத்தில் ஒரு நட்சத்திரம் பிரகாசிப்பதை அவள் கண்டாள். ஒருவேளை அது ஆதியாக இருக்கலாம். தங்களை பார்த்து புன்னகைக்கும் ஆதி. விதியின் மழையில் நனைந்து குளிர்ந்து நின்ற இரண்டு வாழ்க்கைகளுக்கு மேலே அன்பின் ஒரு குடை விரிந்திருந்தது. வானமும் பூமியும் அமைதியாக இருந்தன.